வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, உங்களோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து ஹீல்டன் வந்து இப்போ வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது இல்லாம ரோமன் ரெயின்ஸ் வந்து எல்லா ராக்குமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வரப்போறாரு. அது இல்லாம ஜான் சினா வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன வந்து வின் பண்ண போறாரு. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறது யார பத்தி அப்டின்னா, உங்களோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ். அது இல்லாம WWE ஓட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ். அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸோட அந்த ஒரு ஹீல்டன் வந்து WWEக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய WWE வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து எப்பயோ வந்து ஹீல்டன் தனத்தை வந்து பண்ணுறதா இருந்துச்சு. ஆனாலும் நம்மளோட WWE வந்து என்ன பிளான் போட்டு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற, அதாவது சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை வந்து ஒரு ஃபேஸ் டர்னாகவும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல்டனாகவும் அந்த இடத்துல வந்து மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய WWE சொன்ன மாதிரி செய்யாமல் அதுக்கு முன்னாடி, அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடந்த அந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லேயே வந்து நம்மளுடைய WWE வந்து டீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஜான்சனா வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேஸாக தான் இருக்க போகிறாரு. ஃபேஸ் ரெஸ்லராக தான் நம்முடைய சம்மர் ஸ்லாம் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட வந்து மேட்ச் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணிட்டாரு. அது இல்லாமல் நம்மளுடைய சொன்ன மாதிரியே நம்முடைய WWE வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து WWE சாம்பியனாக வின் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்முடைய கரண்ட் சாம்பியனாக யார் இருக்கா அப்படின்னா, நம்முடைய கோடி ரோட்ஸ் தான் WWEயோட சாம்பியனாக இருக்காரு. ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய கோடி ரோட்ஸோட அந்த ஒரு ஹீல்டன் அப்படிங்கிறது இப்போ வந்து WWEக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுதான். அதனால நம்மளுடைய இப்போ வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்படி வர்றாரு அப்படின்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டன் தான் அந்த இடத்துல வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸோட ஃபர்ஸ்ட் ஆப்போனண்ட், அதாவது இப்போ நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்போனண்ட்டாக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து யாரை சூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. அது இல்லாமல் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் தான் நம்ம கோடி ரோட்ஸோட ஃபர்ஸ்ட் ஆப்போனண்ட், அதாவது அவர் டைட்டில் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்போனண்ட் யார் அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஸ்மாக்டவுனில் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அப்படி யாருன்னு தெரியுது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை பொறுத்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அது எந்த ரெஸ்லர் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸோட வந்து ஃபஸ்ட்டு அப்போனண்ட்டாக வந்து சூஸ் பண்ணி நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட வந்து யார் மேட்ச் பண்ணால் நல்லா இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் படி எந்த ரெஸ்லர் வந்து கோடி ரோட்ஸ் கூட வந்து மேட்ச் பண்ணால் நல்லா இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் அந்த ரெஸ்லரோட பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் இப்போ வந்து நம்முடைய ஹீல்டன் அப்படிங்கிறது கோடியோட ஹீல்டன் வந்து எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். ஆனாலும் இப்போ வந்து ஸ்மாக்டவுனில் பொறுத்த வரைக்கும் ஹீல் ரெஸ்லர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் இல்லை. இப்போ வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல்டன் கேரக்டர் வந்து பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்கன்னா, அது என்ன மாதிரி ஒரு ஹீல்டனை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நமக்கு தரப்போறாரு அப்படிங்கிறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாவே தெரியும். எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து WWEக்கு வந்து தரப்போறாரு அப்படிங்கிறத ஃபேன்ஸுக்கு தரப்போறாரு. நம்ம அவளோட எதிர்பார்த்தது நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஹீல்டன் பண்ணுவார்னு சொன்னோம். அந்த ஹீல்டன் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஹீல்டனாக இருக்க போது, அதாவது ஜான்சனாவோட பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணினா பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போ சொன்ன மாதிரி நம்முடைய ஃபர்ஸ்ட் ஆப்போனண்ட்டாக நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்போனண்ட்டாக நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட வந்து எந்த ரெஸ்லர் வந்து மோதிரம் நல்லா இருக்கு அப்படிங்கிற அந்த ரெஸ்லர் பேரை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து நடக்கிற எல்லா ராக்குமே வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து WWE தரப்புலேருந்து இப்போ வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லர் தான். அவர் வந்து ஆடிக்கு ஒரு தாட்டி அமாவாசைக்கு ஒரு தாட்டி தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEக்கு வராரு. அதனால அவர் வந்து WWEக்கே வராமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாதி பேர்லாம் அதாவது சொல்கிறாங்க. அதாவது அது யாருன்னா ரோமன் ரெயின்ஸ் ரசிகர் இல்லாத பேர் தான் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் தலைவன் வந்து ஒன் டைம் வந்து எங்களுக்கு தரிசனம் காட்டினாவே போதும், அவர் வந்து எப்பயுமே வரணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அவர் எப்பயாவது வந்து எங்களுக்கு தரிசனம் காட்டினாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எந்தெந்த மண்டே நைட் ராக் வந்து வருவார் அப்படிங்கிறத பற்றினா ஒரு முழு விளக்கம் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது இப்போ நடக்க போகிறது இப்போ வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னா, அதாவது அதுக்கப்புறம், அதாவது நடக்க போகிற 11ஆம் தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராக் வந்து உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வரமாட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் 18ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக் வந்து உங்களுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து 100% வரப்போகிறாரு. இதை WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 25ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கும் உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வரப்போகிறாரு. அது இல்லாமல் 31ஆம் தேதி நடக்க போகிற கிளாஸ் இன் பாரிஸ்லேயும் வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. இது இல்லாமல் செப்டம்பர் 2ஆம் தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராக்கும் உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் வராரு. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி நடக்கிற மண்டே நைட் ராக்கும் உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வராது. அதாவது எந்தெந்த மண்டே நைட் ராக்கு வராரு அப்படிங்கிறத ஒரு முழு விளக்கத்தையும் நான் சொல்லினேன். அதாவது இப்போ வந்து 18ஆம் தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராக் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எதுக்கு வராரு, அது இல்லாமல் 25ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக் வந்து எதுக்கு வராரு அப்படின்னு கேட்டால், நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து மேட்ச் இருக்குது. அது எப்பேற்பட்ட மேட்ச் இது அப்படின்னு தெரியல. ஆனாலும் இந்த மேட்ச்சுக்கு வந்து ஒரு பில்டப்பை ஏற்றணும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் ஏற்றணும் அப்படின்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து
வந்து கண்டிப்பா WWE வந்தாங்கனால இந்த 2 மண்டே நைட் ராக்குமே உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து வரப்போறாராம். ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ்ல வந்து 2 விதமான பிளான் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. சிஎம் பங்க், ரோமன் ரெயின்ஸ், எல்ஐ நைட் வெர்சஸ் நம்மளுடைய செத் ரோல்ஸ், பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரெட்டிக்கான ஒரு 6 மேன் டாக் மேட்ச்சுக்கு கிளாஸ் அண்ட் பாரிஸ்ல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. அது நடக்கல அப்படிங்கிறப்ப ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், எல்ஐ நைட், செத் ரோல்ஸுக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது கிளாஸ் அண்ட் பாரிஸ்ல வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து 2 விதமான மேட்ச் வந்து அநேகமா நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா இந்த மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாரி இன்ன வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. அதாவது டைட்டில் மேட்சா இல்ல டாக் டீம் மேட்சா அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. அதாவது 18ஆம் தேதிக்கும் 25ஆம் தேதியும் நடக்கப்போற அந்த 2 மண்டே நைட் ராக்கு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்தா தான் அந்த ஸ்டோரி லைன் வந்து எப்படி மூவ் ஆகுது பார்த்துட்டு தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து எந்த விதமான மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறதையே நம்மளால கிளீனா சொல்ல முடியும். உங்களோட ஒப்பீனியன் படி ரோமன் ரெயின்ஸ்க்கு என்ன மாரி மேட்ச் வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ்ல வந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது டாக் டீம் மேட்சா இல்ல சாம்பியன்ஷிப் மேட்சா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம உங்கள் ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ வந்து WWE அப்பீரியன்ஸ் ஆகிறாரு அப்படிங்கிறத ஒரு முழு விளக்கத்தையுமே இப்போ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். திரும்பி ஒன் மோர்ஸ் வந்து நான் திரும்பி உங்களுக்கே நான் சொல்கிறேன். அதாவது 18ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ரோமன் ரெயின்ஸ் வராரு. 25ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ரோமன் ரெயின்ஸ் வராரு. அதுக்கப்புறம் 31ஆம் தேதி நடக்க போகிற கிளாஸ் இன் பாரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பருக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வராரு. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வராது. இந்த எல்லாத்துக்குமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அஃபிஷியலி வரப்போறாரு. இது வந்து ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இது எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. 17 டைம் வேர்ல்ட் சாம்பியனான உங்களுடைய ஜான்சினா வந்து ரெஸ்லிங் கெரியரோட ஒரு லாஸ்ட் எண்டில் வந்து இப்போ வந்து நம்முடைய ஜான்சினா வந்து இருக்கிறாரு. இந்த 2025 நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், அதாவது நம்முடைய ஜான்சினாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருஷம். இந்த 2025 நம்முடைய ஜான்சினாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து நம்முடைய ஜான்சினாவுக்காக எல்லா விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்முடைய ஜான்சினா வந்து அவரோட ரெஸ்லிங் கெரியர்லேயே வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் தான் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஹீல் டர்ன் பண்ணல அப்படிங்கிறக்காக நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜான்சினாவுக்காக கடைசி அந்த ரன்னில் வந்து நம்முடைய ஜான்சினாவை வந்து ஒரு ஹீல் டர்னாகவும் மாற்றினாங்க. அந்த ஒரு ஹீல் டர்ன் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸாக பேசப்பட்டிருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. அது இல்லாமல் நம்முடைய ஜான்சினா வந்து ஒரு 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் தான் வச்சிருந்தாரு. அதாவது நம்முடைய ஜான்சினா வந்து ஒரு 70 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட கனவு. அது இல்லாமல் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த ஒரு கனவையும் நம்மளோட WWE வந்து நிறைவேற்றிட்டாங்க. அது இல்லாமல் நம்முடைய ஜான்சனா தான் எந்தெந்த ரெஸ்லர் கூட வந்து நான் மோதுறேன் அப்படிங்கிறத நம்முடைய ஜான்சனா மட்டும் தான் சூஸ் பண்ணுறாரு. வேறு யாருமே, அதாவது மற்ற ரெஸ்லர் எடுத்துக்கிட்டோம்னா இந்தந்த ரெஸ்லர் கூட தான் ஆப்போனன்ட் போகணும் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஜான்சனாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு முழு ஃப்ரீடம் வந்து நம்முடைய WWE கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட லாஸ்ட்டு ரன்னில் வந்து நீங்கள் இருக்கீங்க. அதாவது நீங்கள் எந்தெந்த ரெஸ்லர் கூட மோதணும், எந்தெந்த பேப்பரில் மோதணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடமை வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ வந்து எல்லா விஷயத்தையுமே நம்முடைய ஜான்சனாவுக்காக நம்முடைய WWE வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து இன்னொரு விஷயத்தையும் பண்ண போகிறாரு. அதாவது WWE வந்து திரும்பி நம்முடைய ஜான்சனா வந்து அவர் வந்து ரெஸ்லிங்கை விட்டு இந்த 2025 விட்டு போகிறதுக்குள்ளே வந்து நம்முடைய ஜான்சனா வந்து WWE வந்து சாம்பியன் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திரும்பி வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனோ இல்லை வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனோ வந்து வின் பண்ணுவாரான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு சாம்பியன் வந்து வின் பண்ண போகிறாரு. அந்த சாம்பியன் என்ன அப்படின்னு கேட்டால் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். இந்த சாம்பியனை மட்டும் தான் நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜான்சனா வந்து வின் பண்ணவே கிடையாது. டாக் டீம் டைட்டிலாக இருக்கட்டும், இல்லை யுனைடெட் ஸ்டேட் டைட்டிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கட்டும், WWE சாம்பியனாக இருக்கட்டும், யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து WWE இருக்க எல்லா சாம்பியனுமே நம்முடைய ஜான்சனா வந்து வின் பண்ணிட்டார். ஆனாலும் நம்முடைய ஜான்சனா வந்து வின் பண்ணாத ஒரே ஒரு டைட்டில் எது அப்படின்னு கேட்டால் இன்டர் கான்டினென்டல் டைட்டில் தான். இந்த டைட்டிலை மட்டும் நம்முடைய ஜான்சனா மட்டும் வின் பண்ணிட்டார் அப்படின்னா நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி தலை நிமிர்ந்து சொல்லலாம். அப்படி நம்முடைய ஜான்சனா வந்து இந்த டைட்டிலை மட்டும் வின் பண்ணல, அதாவது இன்டர் கான்டினென்டல் டைட்டிலை மட்டும் வின் பண்ணல அப்படின்னா ஜான்சனா வந்து WWE வந்து இத்தனை வருஷமாக வந்து ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான சொல்கிறதுக்கான எந்த விதமான தகுதியுமே சத்தியமாக இல்லாமல் போயிடும். அதாவது WWE இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்லருமே வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகியிருக்காங்க. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்லாம் இருக்காருன்னா அவர் வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டார். அது இல்லாமல் நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டார். அது இல்லாமல் நம்முடைய மிஸ் இருக்காருன்னா நம்முடைய மிஸ்லாம் வந்து 2 தாட்டி வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை வந்து எடுத்துட்டாரு. அது இல்லாமல்
நம்முடைய ரோமடன்ஸ் இருக்காருன்னா, அவரும் வந்து ஒரு தாட்டி வந்து எடுத்துட்டாரு. செத்ரோன்ஸும் எடுத்துட்டாரு. ஆனாலும் நம்முடைய ஜான்சனா வந்து இன்ன வரைக்கும் ஒரு தாட்டி கூட கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்த வாங்கவே இல்ல. நம்மளுடைய ஜான்சனா மாரியே WWEல வந்து இன்னமும் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகாத டாப் 1 ரெஸ்லர்லாம் இருக்காங்க. அதாவது நம்முடைய சிஎம் பங்க் இருக்காருன்னா, சிஎம் பங்க் வந்து இன்ன வரைக்கும் WWE வந்து யுனைட்டட் ஸ்டேட் சாம்பியன வந்து வின் பண்ணவே இல்ல. அந்த டைட்டில வின் பண்ணாலும் நம்முடைய சிஎம் பங்க்கும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆவாரு. அதேமாரி நம்முடைய செய்மஸ் இருக்காரு. அதாவது செய்மஸும் வரைக்கும் இன்ன வரைக்கும் WWE வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியனா வின் பண்ணல. அந்த டைட்டில வந்து வின் பண்ணாருன்னா, நம்முடைய செய்மஸ் வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிருவாரு. அதேமாரி நம்முடைய பிராக் லெஸ்னர் இருக்காருன்னா, பிராக் லெஸ்னர் வந்து இன்ன வரைக்கும் வந்து WWEல வந்து ஒரு டாக் டீம் டைட்டில வந்து இன்ன வரைக்கும் வின் பண்ணதே கிடையாது. ஏன்னா, நம்முடைய WWE வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ஒரு சிங்கிள் ரன்ல தான் வச்சிருந்திருக்காங்க தவிர, இன்ன வரைக்கும் நம்முடைய பிராக் டாக் டீம் டைட்டிலே வந்து இன்ன வரைக்கும் அவர் வின் பண்ணல. அதனால அவரும் அந்த டைட்டில வின் பண்ணாருன்னா, அவரும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆவார். ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவோட கடைசி ரன்ல வந்து இருக்காரு. இதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா வந்து அந்த ரெஸ்லிங் கரியரை விட்டு போயிட்டாலும், இதுக்கப்புறம் அவரால வந்து மேட்சும் பண்ண முடியாது. அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியனையும் வின் பண்ணவும் முடியாதனால, இப்போ வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டயர்மென்ட் ஆகறதுக்குள்ள வந்து எப்படியாவது இப்போ வந்து அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வந்து யார்ட்ட இருக்குன்னா, நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோட்ட இருக்கு. எப்படியாவது நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோவுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்ல வந்து நம்முடைய அந்த மேட்ச்ல வச்சு நம்முடைய ஜான்சனாவை வந்து எப்படியாவது அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வந்து வின் பண்ண வச்சு நம்ம ஜான்சனா வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக்கணும், கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இப்போ வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதனால் நம்முடைய ஜான்சனாவுக்கு தேவைப்படுறது அந்த ஒரே ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் தான். அந்த சாம்பியனை மட்டும் நம்முடைய ஜான்சனா வின் பண்ணிட்டாருன்னா நம்முடைய ஜான்சனாவும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிடுவார். அதாவது ரெஸ்லிங் கெரியர்லேயே, அதாவது நம்முடைய WWEவோட நம்ம ஜான்சனாவோட அந்த ஒரு ரெஸ்லிங் கெரியர்லேயே வந்து எல்லா டைட்டிலும் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அவருக்கு கிடைக்கும். அது இல்லாமல் அதாவது 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனார் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையும் நம்முடைய ரோமடன்ஸுக்கு, அதாவது நம்முடைய ஜான்சனாவுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு கிராண்ட் ஸ்லாம், அதாவது கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டமும் நம்முடைய ஜான்சனாவுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து இப்போ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வந்து வின் பண்ண போறாரு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜான்சனா ஃபேன்ஸு யாராவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கேள்வி இதுதான். அதாவது உங்களுடைய ஜான்சனா வந்து WWEவோட கடைசி ரெஸ்லிங் கரியரில் கடைசி ரன்ல வந்து இப்போ வந்து ஜான்சனா வந்து இருக்காரு. உங்களோட ஜான்சனா வந்து அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியனை வின் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆனால் நல்லா இருக்குமா? இல்லை எங்களோட தலைவன் அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்லாம் வின் பண்ணவே தேவையில்ல, கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனை வின் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இது வந்து ஜான்சனா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்ன அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.